என்னோட பையன் ரொம்ப தங்கமான பையன். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ரொம்ப ஒழுக்கமான பையன். ஆனா, அவனுக்கு பொண்ணே அமைய மாட்டேன்து. எல்லாம் பொருந்தி வருது. ஆனா, வேணான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நல்ல பையன், அழகாக இருக்கிறான், ஜாதகம்லாம் பொருந்தி வர்றதுக்கு, ஒழுக்கமாக இருக்கிறான், தங்கமான பையன், ஜாதகம்லாம் பொருந்திருந்தா கூட அவங்க ஒத்துக்கலை, நடக்க மாட்டாங்க திருமணம். இதுதான் காரணம். இது இது என்ன காரணம்னு கேட்குறாங்க. என்னத்துக்காக நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொன்ன வார்த்தையிலேருந்தே நம்ம ஆராய்வோம். தங்கமான பையன்னு சொன்னாங்க இல்லையா? தங்கம்னா படு சுத்தமான தங்கமாக இருந்தால், 24 கேரட்டு தங்கமாக இருந்தால், அது கஜானாவில் வச்சு பூட்டி வச்சுக்கத்தான் லாக்கி போடும். அதுக்கு தான் அது தகுதியானது. நகையாக போட்டு அழகு பார்க்க முடியாது. நகையாக சேரணும்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் செம்பு கலக்கணும். 8.4% கெமிக்கலை கலந்து 916 தங்கமாக ஆனால் தான் அது ஆபரணமாக அணிந்து கொள்ள முடியும். அல்லது பழைய காலத்து மாதிரி 80க்கு 20, 80% தங்கமும் 20% செம்பும் சேர்ந்து அப்போ தான் அது செம்பொன்னாக மாறும். செம்பொன்னா தான் நகையாக செஞ்சு போட்டுக்க மாட்டோம். 100% பவித்திரமான தங்கத்தை கட்டியாக தான் வச்சுக்கணும். நம்ம கேக்காக தான் நம்ம பிஸ்கெட்டாக தான் வச்சுக்கணும். ஸோ முதல் காரணம் இது தான். வாழ்க்கையில் கொஞ்சம் நெஞ்சம் அப்படி இப்படி இருக்கணுங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 100% உத்தமமான ஆட்களை இந்த காலத்து பெண்கள் விரும்புறது கிடையாது. படு சுத்தமான ஆம்பளைங்களை விரும்புறதே கிடையாது. எங்ககிட்ட வரவங்களே சிலதை பார்த்துருக்குறோம். அற்புதமான பையன், நல்லா இருக்கேன், நானே கொடுத்துருக்குறேன், இது மாதிரி பண்ணுங்கள், இது நல்லா இருக்குங்க, இதை பண்ணால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், கேரண்டடாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், டைவர்ஸ் ஆகாது, அப்படி இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம. ஆனால் அவங்க பார்த்துட்டு பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டான்றாங்க. என்னன்னா, இந்த அவங்களோட ஐடியை போய் தேடி பார்த்து இன்ஸ்டாலெலாம் போய் பார்க்குறாங்க. அவன் கடைசியாக இன்ஸ்டாவில் பார்த்து 8 மாதம் ஆகுதான். இன்ஸ்டாவை அவன் யூஸ் பண்ண மாட்டான். அவன் எனக்கு வேணான்ட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்க. இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னா அந்த பையன் எனக்கு வேணான்னுட்டாங்க. ஒழுக்கமாக இருக்கிறது ஒரு குற்றமாடா? இதுக்காக வேணாம்னு சொல்லிட்டான். ஒரு ஆளை இப்போ ஒரு சொட்டு பிளட்டை எடுத்து போய் லேபில் கொடுத்தா அவங்க ஆய்வு செய்து இவங்களுக்கு எந்தெந்த வியாதியெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டா ஐடியா கொடுத்தா போதும், ஒரு ஆள் கேரக்டரெல்லாம் பார்த்து சொல்லிடுதுங்க பசங்க. இந்த காலத்து பசங்களுக்கு ஐடி இருந்தால் போதுமானது. இன்ஸ்டா ஐடியில் பூந்து பார்த்து தேடி பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆக இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ பெண்கள் எதை தான் விரும்புகிறாங்கன்னா, பொறுப்பான பெண் பிள்ளைகள் அபூர்வமானவர்களாக இருக்கிறார்கள். பொறுப்பான பெண் பிள்ளைகள் அபூர்வமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே சம்பாதிச்சிருக்கானா? கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்குதா? நான் சொல்கிறதெல்லாம் ஆதாரபூர்வமானது. நீங்கள் விஜய் டிவி இல்லாமல் கூட நீயா நானெல்லாம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் 26 லேடிஸ் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 26 பேர் இந்த பக்கம் இருக்கிறாங்க. குடித்த ஆண் வேணுமா, குடிக்காத ஆண் வேணுமா? 26 பெண்களும் குடிக்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொன்னதும், குடித்தாதான் வேணும்னு சொல்கிறவங்களும் இருந்தாங்க. குடிக்காதவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த பெண் பிள்ளைகள். இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இந்த பெண்களை நம்ம என்ன சொல்கிறது? இப்போ தெய்வமாக வச்சு வணங்கலாமா? மேட்ரிமோனியில் நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். மேட்ரிமோனியில் குடிக்கிற வரன் தான் வேணும்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு, எத்தனை % இருக்காங்க? நானும் குடிப்பேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதெல்லாம் இருக்குது. வெறும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் பேசுகிறது எல்லாமே
ஆய்வுபூர்வமானது, ஆதாரபூர்வமானது, புள்ளி விவரங்களோடு கூடியது. எதுவுமே நானாக பேச மாட்டேன். ஞானபூர்வமாகவும் பேசுகிறேன். ஆனாலும் அந்த ஞானபூர்வமான விஷயங்கள்லாம் ஞானத்தில் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மக்களுக்கு தர்றது எல்லாமே ஆய்வுபூர்வமானதோ ஆதாரபூர்வமானதோ தான் நம்ம தரோம். அல்லது செய்திகளில் புள்ளி விவரங்களில் வரக்கூடியதை மட்டும் தான் நம்ம வெளியே சொல்கிறது. ஸோ அந்த பெண்கள் வந்து மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியை தான் விரும்புகிறாங்க. அவங்களுக்கு ஆட தெரியணும். யாருக்கு? ஆண்களுக்கு ஆட தெரியணும். என்டர்டெய்னராக தான் இருக்கணும்னு பார்க்குறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிற ஆண்களை விட, டிசிப்ளினான ஆண்களை விட, பர்சனலாக டிசிப்ளினான ஆண்களை விட என்டர்டெய்னராக இருக்கணும். தனக்கு 200% ஃப்ரீடம் கொடுக்கணும். எப்படி? 200% ஃப்ரீடம் கொடுக்கணும். இதை போடாத, அதை போடாத, இங்கே போகாத, அங்கே போகாத, இவங்க கூட பேசாத, அவங்க கூட பேசாத, ஃபோனில் லாக் போடாத, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ சுதந்திரம் வேணும். அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். ரெண்டாவதாக என்டர்டெய்னராக இருக்கணும். யார்? நம்ம ஹீரோ என்டர்டெய்னராக இருக்கணும். அவர் சீரியஸான ஹீரோவாக இருக்கக்கூடாது. இது 2. நிறைய வெளியே போனோம் வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு சம்பாதிக்க தெரியணும். இதுதான். முன்னாடிலாம் பெண்கள் வந்து சம்பாதிக்காமல் சிக்கனம் பண்ணி குடும்பத்துக்கு சேர்த்து வைப்பாங்க. ஒரு ஊதாரியான கணவரை கல்யாணம் பண்ணால் கூட சம்பாரித்த காசு எவ்வளோன்னு மொத்தமாக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு, நீங்கள் என்ன அங்கே கொடுத்தீங்க, இங்கே கொடுத்தீங்க, இது செலவு பண்ணீங்க, அது செலவு பண்ணீங்க, இந்த செலவு பண்ணி, ஏங்க அதை வாங்குறீங்க, இது வாங்குறீங்கன்னு ஷாப்பிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. செலவு பண்ணணுன்றாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு சொல்லலை, அது நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆனால் நாட்டில் இருக்கிறாங்கன்றதை சொல்கிறேன். அவங்க நண்பர்கள்னு சில குவாலிட்டியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க தான் நண்பர்கள். இவங்க அதில் பெஸ்டி அப்படின்னு சொல்கிறவங்க. 3ஆவதா பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க. 4ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க. 5ஆவதா குடும்பம் நடத்துறதுக்குன்னு ஒருத்தவங்க. 6ஆவதா குழந்தை பெற்றுக்கிறதுன்னு ஒருத்தவங்க. ஆக எல்லாத்துக்கும் ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரே ஆள் தான் இருந்தது. யாரை லவ் பண்ணுறாங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களே வந்து நண்பராக இருப்பாங்க. அவங்களே வந்து அன்பராக இருப்பாங்க. அவங்களே கடவுளாக இருப்பாங்க. கண் கண்ட தெய்வமாக இருந்தாங்க. அவங்களே குடும்ப தலைவனாக இருந்தாங்க. அவங்களே வந்து குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருந்தாங்க. எல்லாம் இருக்குது. இப்போ லவ் பண்ணுறது ஒரு ஆளை, கல்யாணம் பண்ணுறது ஒரு ஆளை, குழந்தை பெற்றுறது ஒரு ஆள் கூட, வாழ்ந்துக்கிட்டு இருக்குது வேற ஆள் கூட. இது எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தக்கூடாது. பிற்காலத்தில் இதெல்லாம் வளரக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலை வளர்ந்துக்கிட்டு இருக்குது. உலகம் சமூகம் மாறிக்கிட்டு இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு உலகத்தில் தங்க மாதிரி ஒரு பையனுக்கு எங்கெங்கே பொண்ணு கிடைக்கும்? அவ்வளோ தங்கமாக வளர்த்தது உங்கள் தப்புங்க. ஊரோட ஒத்துப்போதான்னு அவையார் சொல்லியிருக்காங்க. ஊரெல்லாம் தண்ணி அடிக்குதுன்னா நீ அடிக்கணும். அப்போ தான் நீ மனுஷன். இல்லைன்னா நீ வந்து வாழத்துக்கே தகுதி இல்லாதவன்னுருவாங்க. புரியுதுங்களா? ஒரு அந்த காலத்து பழமொழி இருக்குது. ஒரு வீதி முழுக்க பரத்தையர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீதி முழுக்க அப்படின்னா ஒரே ஒரு ஆள் மாதிரி மாதவி தெருவில் கண்ணகிக்கு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள். மாதவி வாழ்ந்த தெருவில் கண்ணகிக்கு வேலை இருக்குதான்னு கேட்பாங்க. அவங்க கண்ணகியாக இருந்தாங்கன்னா எதுக்கு அந்த தெருவுக்கு போனாங்கன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம இதில் இருக்குது. இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆனாலும் கடவுள் வந்து யார் பக்கம் இருப்பார் அப்படின்னா நல்லவங்க பக்கம் இருப்பார். கவலைப்படாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம கல்யாண மாதிரி மோகன் மாதிரி சொல்லலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி குத்து விளக்கான பெண்ணு கண்டிப்பாக கிடைப்பாங்க. பயப்படாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. நீங்கள் சரியாக இருக்கிறீங்கன்னா மாற்றிக்காதீங்க. அழகாக இருக்கீங்க,
சொல்லியாச்சு, அழகாக இருக்காச்சு, படிச்சிருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, செலவு பண்ணுறதில்ல, கெட்ட பழக்கம் இல்லை, தங்க மாதிரியான கேரக்டரு, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு தங்க மகள் கண்டிப்பாக பிறந்திருப்பா. அவள் சீக்கிரம் உங்கள் கண்ணு முன்னாடி கிடைப்பா. கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ந்து உங்கள் கொள்கை பிடிப்போடவே நீங்கள் பெண்ணை தேடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றி. இப்போ இதுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக காரணம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். ஜோதிட ரீதியான காரணம் அவர்கிட்ட இருக்கும். திருமண ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஏதாவது வகையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், காலதாமதம் ஆகிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஆகவே ஆகாதுன்ற மாதிரி கூட இருக்கலாம். அவங்க ஜோதிட காரணம் நம்மக்கிட்ட கேட்கலையே. அவங்க பெற்றவங்க ஒரு ஆதங்கத்தில் கேட்குறாங்க. அதுக்கு நாம் சமூகத்தில் இருக்கிற காரணங்களை சொல்கிறோம். சமூக காரணம் தான் நம்ம சொல்கிறோம். மாறி கிடக்கிற அந்த சமூகத்தை தான் காரணமாக சொல்கிறோம் ஒழிய நம்ம ஜோதிட ரீதியாக இந்த வீடியோவில் நம்ம பேசலை. ஏன்னா அவங்க ஜோதிட ரீதியாக நம்மக்கிட்ட கேட்கல. சமூக ரீதியாக கேட்டாங்க, நம்ம சமூக ரீதியாக சொல்லிட்டோம். அவ்வளோதான். என்ன காரணம்னு கேட்டாங்க, அது சமூகம் தான் காரணம், கெட்டு போயிருக்கிற சமூகம் தான் காரணம்னு சொல்லிட்டோம். அவ்வளோதான். அப்போ இந்த சமூகம் மாறி போனதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி சமூகம் மாறினதுக்கு காரணம் என்ன? 2 தான். கல்வி சுதந்திரம், பெண் சுதந்திரம். பெண் சுதந்திரங்கிறது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டியது. மனுசுருதின்னு ஒருத்தர்லாம் பேசுவாங்கல்ல இப்பெல்லாம், மனுசுருதின்னு சொல்லிட்டு இந்து மத நூலுன்னு நினைப்பாங்க. அது இந்து மத நூல் கிடையாது. இந்து மதத்தில் இருக்க கூட பழமைவாதிகளோட நூல், கருத்துன்னு அர்த்தம். இந்து மதத்தில் இருக்கிற பழமைவாதிகள்னு மனுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமையான ஒரு ஆள் எழுதுனதுக்கு பேர் மனுஸ்ருதின்னு பேர். அவர் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நூலில் என்ன இருக்குது அப்படின்னா, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் அபியூஸ் செய்வார்கள், அதாவது துஷ்பிரயோகம் செய்வார்கள்னு பேர். மிஸ்யூஸ், அபியூஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் அபியூஸுங்கிற வார்த்தை தான் பொருந்தும். மிஸ்பிரயோகம், அதை துஷ்பிரயோகம் செய்வார்கள்னு அர்த்தம். ஆக அதனால் பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கணும்னு ஒரு பழமையான கருத்து அந்த நூலில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, கட்டுப்பாடாற்று போவார்கள், அவர்களும் மாயை அப்படிங்கிற தன்மை கொண்டவர்கள். தசத் தமஸ் ரஜஸ் அப்படின்ற முக்குணத்தில் தமசுன்னு சொல்லக்கூடிய மாயை குணமுடையவர்கள். அதனால் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாக்கா சமுதாயம் கெட்டு போயிடுங்கிறது அந்த பழமையான அந்த நூலோட கோட்பாடாக இருக்கிறது. அது என்னோட கோட்பாடு இல்லை, அவரோட கோட்பாடு. அதுதான் காரணம். ஸோ கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை முதல் டாக்டர்னு சொல்லக்கூடிய சுப்புலட்சுமி ரெட்டியாரன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா மாதிரியோ ஜான்சி ராணி மாதிரியோ பெரிய பெரிய சாதனை படைத்த பெண்கள் மாதிரிலாம் பயன்படுத்திக்காம கேளிக்கையிலேயே கவனம் செலுத்தக்கூடிய சராசரி பெண்களாக தான் அதிகமாக இருக்கிறார்கள். கேளிக்கை என்னென்ன, என்டர்டெயின்மெண்ட், ஜாலி ஜாலி ஜாலி, வாழ்க்கை ஜாலி, அவ்வளோதான். ஸோ அதை தான் மாயைன்னு சொல்கிறோம். நிலையற்ற இன்பம் மாயை. சிறிய கால நிலை பெற்றது சிற்றின்பம். அழியா இன்பம் பெற்றது பேரின்பம். 3 இன்பம் தான் இருக்கு. மகான்களுக்குரியது பேரின்பமாகிறது, ஆடவர்களுக்குரியது சிற்றின்பமாகிறது. மாயையை விரும்பக்கூடியவர்கள் இந்த மாயா இன்பத்தை சேர்ந்த பெண்களாக இருக்கிறார்கள். அதனால் அந்த நூலில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கிடைக்க பெற்ற சுதந்திரத்தை தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள் என்பது என்னோட கருத்தாக எடுத்துக்கலாம். குரங்கு கையில் கொடுக்கப்பட்ட பூமாலை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். தவறாக பயன்படுத்தப்படும் சுதந்திரம் தான் இதுக்கெல்லாம் காரணம்.